தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் திருவள்ளூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூட லட்சக்கணக்கான உயிர் இன்றைக்கு துறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கம் சரியான முறையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுத்தோம். கொரோனா வைரஸ் பரவல் யாராவது ஏற்பட்டால் தகுந்த சிகிச்சை அளித்து குணமடைய செய்து அவளை வீடு திரும்புகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அந்த காலகட்டம் தொழிலாளருக்கு வேலை இல்லை, தொழிலாளர் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில பருப்பு, சர்க்கரை எல்லாம் கொடுத்த ஒரு ஆண்டு அதிமுக அரசாங்கம். அப்புறம் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அட்டை கொடுத்தோம். தைப்பொங்கல் போது எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். சிந்திச்சு பாருங்க. 1 ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடையாது. எல்லா கடையும் மூடியாச்சு, வரி கிடையாது. அதே போல டாஸ்மாக் கடை வரியா அங்க வருமானம் உள்ள 1 வருஷம் கடை மூடியாச்சு. அதோட பத்திரப்பதிவு அதில் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, கலால் கிடையாது, எக்ஸைஸ் எதுவுமே இல்லை. ஆக 1 ரூபாய் வரி வருமானம் இல்லாம ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதிகாரிகளுக்கு கூட முழு சம்பளம் கொடுத்தோம். பக்கத்தில் கேரளா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாம் 30% அரசு ஊழியரை எண்ணி பார்க்க வேணும். 30% சம்பளத்தை பிடித்தம் செஞ்சாங்க. 1 ரூபாய் பிடித்தம் செய்யாம, 1 ரூபாய் பிடித்தம் செய்யாத முழு சம்பளத்தை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ கூட சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் பள்ளிவேல்திராஜன் எந்திரிச்சு பேசினார். நீங்க வேலையே செய்யாத பணம் கொடுத்தீங்க, யார் ஆசிரியர்கள்லாம் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு 11 மாசம் பள்ளிக்கு ஆசிரியர் வரல. அப்ப திமுக மந்திரி, நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எழுந்திருந்து சொல்றார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் திரு பள்ளிவேல்திராஜன் அவர்கள், நீங்க வேணும்னே திட்டமிட்டு நீங்க கொடுத்துட்டீங்க. பக்கத்தில் கேரளாவில் கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல, தெலுங்கானாவில் கொடுக்கல, இப்படி சொல்லி நீங்க மட்டும் இருந்தால் ஒரு 30,000 கோடி மீதி பண்ணிருக்கலான்னாரு. நாங்களாம் அப்படி செய்யல. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு முழுமையான ஆட்சி, திறமையான ஆட்சி, அதை சமாளிச்சோம்ல. ஆக அப்படி எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கக்கூடாது என்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்க முடியல, ஜஸ்ட் ஆகி போச்சுனாங்க. விவசாயிகளுடைய கடன் 12,100 கோடி தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். விவசாயிகள் சுய உதவி குழுக்கு அந்த கடனில் மானியத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செஞ்சோம். இப்படி அனைத்து தரப்பட்டங்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? என்ன புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, வறட்சி வந்ததா? எதுவுமே இல்லையே. வருமானம் அதிகம், 1,36,000 கோடி வருமானம் உபரியா வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி கடன். எப்படி கடன் வாங்கினீங்க? புதுசா அரசு மருத்துவமனை கட்டிங்களா? இல்ல புதிய பெரிய திட்டம் ஏதாவது கொண்டாந்தீங்களா? ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நாம கொண்டாந்த திட்டத்தை முடிக்கப்பட்டு ரிப்பன் வெட்டி திறக்கிறார். நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். அதுதான் இந்த ஆட்சியில் கண்ட பலன், வேற எதுவுமே இல்லை. எல்லாமே நாம தான் தம்பி கொண்டாந்தோம். அவர் எங்க கொண்டாந்தாரு? அவர் வீட்டு